Hi student, 12th standard chapter 1ல exercise 1.2ல second sum complete பண்ணுறோம். செகண்டில் 3 sums இருக்குது. ஓகேவா? Find the rank of the following matrices by row reduction method. Okay, row reduction method. It is in an excellent form பண்ணணும். excellent form. ஓகே, இப்போ இந்த நமக்கு ஒரு ரேங்க் எப்படி ஃபார்ம் பண்ணுறோம் என்ன மெத்தடில் ரோ ரிடக்ஷன் ஃபார்முலாவில் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் நம்பர் 1 1 1 1 3 2 -1 3 4 5 -1 7 11. ஓகேவா? 3 ரோ நமக்கு 1 2 3 4 காலம் கொடுக்குறாங்க. ஓகே, இதில் மினிமம் வேல்யூ எவ்வளோ நமக்கு 3. அப்போ ரேங்க் 3க்குள்ளே தான் வரும். ஓகேவா? இதில் மினிமம் வேல்யூ 3. அப்போ 3 தான் நமக்குன்னா ரேங்க் வரும். நமக்கு 3 2 1 ஏனி வேணால் வரலாம். ஓகே, சரி. ஓகே, எப்படி ரோ ரிடக்ஷன் மெத்தடில் ரோனா இதான் ரோ, இந்த ரோ வச்சு தான் நம்ம இதான் ரோ, அதான் ரோ ரிடக்ஷன். ஓகே, இது காலர் ரிடக்ஷனில் ரோ ரிடக்ஷன் மெத்தட் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, எப்படி ரோ ரிடக்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணணும்? நமக்கு ஜஸ்ட் நேரம் எக்ஸலன்ட் ஃபார்ம் பண்ணணும், ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும். இந்த ட்ரையாங்கிள் 3 வேல்யூ 0 ஆக்கணும், 2 5 -1 0 ஆக்கணும். இதுதான் நம்மளுடைய எய்ம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதை நமக்கு சரி. ஓகே, எப்படி 0 ஆக்க போகிறோம்? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன நமக்கு இந்த R1 இருக்கு பாரு, R1 இந்த R1 அப்படியே அட்டாச் பண்ணுங்க, எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணாதீங்க, அப்படியே எழுதிருங்க. நெக்ஸ்ட் இந்த 2 டைம்ஸ் 0 ஆக்கணும்னா இதை 0 ஆக்கணும்னா இதை கூட மட்டும் R1 கூட மல்டிப்ளை பண்ணி தான் 0 ஆக்கணும். இது R1 வேல்யூனா ஹெல்ப் தான் தேவைப்படும். அப்போ இது கூட மல்டிப்ளை பண்ணி தான். அப்போ என்ன R2 டைம்ஸ் 2, இங்கே R2 இருக்குது, 2 இருக்குது, R2 உடைய 2. அப்போ இது எதை கூட மல்டிப்ளை பண்ணலாம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தானே இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணலாம். அப்போ R2 டைம்ஸ் 2, R2 மைனஸ் இதால் 2ஆல் மல்டிப்ளை பண்ண, அப்போ -2R1. அப்போ இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் -2 + 2 0 ஆகிடும். அப்போ 0 ஃபேக்டர். அப்போ R2 டைம்ஸ் 2, R2 -2R1. அப்போ இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாக 2ஆல் -2ஆல் மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ண இந்த வேல்யூ 0 -3 1 -2 வரும். ஓகே, இதை 0 ஆகிடும். நெக்ஸ்ட் இதை 0 ஆகணும். அதே சேம் R3 டைம்ஸ் 2, 5 இருக்குது, இங்கே 5 இருந்தால் நம்ம 0 ஆகும். அப்போ R2 R1 என்ன பண்ணலாம், 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணால் 0 ஆகிடும். ஓகேவா? புரியுதா? அப்போ டென்ஷன் நமக்கு இந்த 2 டைம்ஸ் 0 ஆகணும்னா R1 வேல்யூ கூட தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ மல்டிப்ளை பண்ணி 0 2 டைம்ஸ் 0 ஆகிட்டோமா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த -6 டைம்ஸ் 0 ஆகணும். இந்த -6 0 தான் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிடும், எக்ஸலன்ட் ஃபார்ம் ஆகிடும். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் -6 டைம்ஸ் மட்டும் 0 ஆகணும். அதை 0 ஆகணும் பண்ணணும், இந்த 2 ரோவை எடுத்து அப்படியே அட்டாச் பண்ணிடணும், எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரோவும் அப்படியே எழுதிடணும், செகண்ட் ரோவும் அப்படியே எடுத்து எழுதணும், எந்த சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் -6 0 ஆக்கணும்னா R2 ஹெல்ப் தான் தேவைப்படும். R1 எதுவுமே பண்ணக்கூடாது, இது கூட மல்டிப்ளை பண்ணி தான் 0 ஆக்கணும். ஓகே, அப்போ இங்கன்னா -6 இருக்குது, இங்கன்னா நமக்கு -3 இருக்குது. அப்போ எதால் மல்டிப்ளை பண்ணும், ஒரு -2ஆல் மல்டிப்ளை பண்ணால் -2 -3 +6 ஆகும், +6 -6 0 ஆகும். அப்போ அதான் நம்ம R3 டைம்ஸ் 2 R3 -2R2. அப்போ கரெக்டாக என்ன வரும், R2 வேல்யூ தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ அதே மாதிரி இது ஃபுல்லாக -2 மல்டிப்ளை பண்ணி இது கூட ஆட் பண்ணால் ரிசல்ட் என்ன வரும், 0 0 0 ஹோல் டைம் 0 ஆகிடுச்சு. என்ன வீட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? என்ன வரும், ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆச்சு. அப்போ நமக்கு அப்போ ட்ரையாங்கிள் நமக்கு ஃபார்ம் ஆச்சு. இட் இஸ் என்னன்னா எக்ஸலன்ட் ஃபார்ம். அப்போ ரேங்க் எப்படி சொல்லணும், எத்தனை நான்-ஜீரோ ரோ இருக்குன்னு செக் பண்ண போகணும். ஒரு நான்-ஜீரோ ஓகே, அட்லீஸ்ட் ஒரு டைம்ஸ் இந்த வேல்யூ இருந்தாலும் அது நான்-ஜீரோ தான். இந்த லாஸ்ட் இது மட்டும் நான் ஃபுல் டைம் 0 ஆயிடுச்சு, அப்போ கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ 2 ரோ மட்டும்தான் நான்-ஜீரோவில் இருக்குது. அப்போ ரோ ஆஃப் ஏ இருக்குன்னா நமக்கு ரேங்க் 2. ஓகே, ஃபர்ஸ்ட் சம் கம்ப்ளீட். செகண்ட் சம் அதே நமக்குன்னா நமக்கு 4 ரோ இன்ட்டு நமக்குன்னா 3 காலம் 4. அப்போ மினிமம் ரேங்க் நம்ம 3 வரலாம், 2 வரலாம், 1 வரலாம். ஓகே, இது மினிமம் வேல்யூ தான் நமக்கு ரேங்காக இருக்கும் நமக்கு. அப்போ 3ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம். ஓகே, செக் பண்ணி அதே என்ன நமக்கு ரோ ரிடக்ஷன் மெத்தட் தான் சால்வ் பண்ண போகிறோம். ரோ ரிடக்ஷன் ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துங்க, நேம் கொடுத்துனோம்னா நமக்கு இது நெக்ஸ்ட்னா நமக்கு இது 3 கிராஸ் மேட்ச் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆச்சு. இது நமக்கு 4x3 ரேங்க். அப்போனா ஃபர்ஸ்ட் இந்த 3 0 ஆக்கணும், செகண்ட் இந்த 2 0 ஆக்கணும், செகண்ட் நமக்கு இந்த 2 0 இது 1. அப்போ இதை நமக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். நீ இதை போய் ட்ரையாங்கிள் சொல்லிட்டு கூடாது, நம்ம இங்கே ஒரு இது மட்டும் தான் இருக்கணும். இந்த 3 0 ஆக்கணும், இந்த 2 0 ஆக்கணும், இதை 0 ஆகணும்னா இதை நமக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஓகே, சரி. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த 3 0 ஆக்கணும்னா நான் R1 அப்படியே அட்டாச் பண்ண, எதுவும் பண்ணாதீங்க. ஓகே, அப்போ இதை 0 ஆக்கணும்னா இதோட ஹெல்ப் தான் வேணும், R1 ஹெல்ப் வேணும். அப்போ இது எதாவது 3ஆல் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணுங்க. அப்போ R2 டைம்ஸ் 2 R2 -3R1 பண்ணால் இந்த வேல்யூ 0 ஆகிடும். ஓகே,
நெக்ஸ்ட் இதை ஜீரோ டேரக்டாக மைனஸ் பண்ணலாம். 1 மைனஸ் 1 ஜீரோ ஆகிடும். அப்போ R3 டென்ஸ் டு R3 மைனஸ் R1. ஓகே, டேரக்டாக ஜீரோ ஆகிடுமா? ஓகே. நெக்ஸ்ட் R⁴ மைனஸ் R1 கரெக்டாக இதை R1. அப்போ டேரக்டாக மைனஸ் பண்ணலாம். அப்போ டேரக்டாக எல்லாத்தையும் மைனஸ் மைனஸ் இது மட்டும் பண்ணக்கூடாது, ஹோல் டைம்ஸ் பண்ணணும். என்ன வேல்யூக்குனா 1 மைனஸ் 1னா 0. -2 நெக்ஸ்ட் நமக்கு மைனஸ் நமக்குனா -4. 3 மைனஸ் இது ப்ளஸ் ஆகிடும் 4. அப்போ எல்லா டைம்ஸ் பண்ணணும். அப்போ 3 டைம்ஸ் 0 ஆகிட்டோமா? இந்த கண்டிஷன் ஸ்டைல் எதுக்கு மாதிரி இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணி தான் இது இந்த வேல்யூ ஃபில் பண்ணுறோம். R1 எதுவுமே அப்படின்னா சேஞ்ச் பண்ணக்கூடாது, அப்படியே எடுத்து எழுதுறீங்க. ஓகே. நெக்ஸ்ட் இந்த 3 0 ஆகிடுச்சா? திரும்பி நம்ம இந்த 2 டைம்ஸ் 0 ஆகணும். 2 டைம்ஸ் 0 ஆகுது என்ன பண்ணணும்? இந்த 2 ரோ எடுத்து அப்படியே எடுத்து எழுதிக்கிறீங்க, எதுவுமே சேஞ்ச் பண்ணணும். இந்த 2 ரோவும் அப்படியே எழுதிட்டு நெக்ஸ்ட் இது 2 0 ஆகணும். இந்த R2 கூட தான் மல்டிப்ளை பண்ணணும். இது 0 ஆகனாலும் R2 கூட மல்டிப்ளை பண்ணணும். இது 0 ஆகணும், R2 கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ R3 இது 0 ஆகணும், R3 0 ஆகணும். R3 டைம்ஸ் 2 இது என்னடா ஆட் நம்பர்ல இருக்குது, இது ஈவன் நம்பர். அப்போ இந்த டைம்ஸ் 7ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, இதை 4ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 0 ஆகிடுமா? அப்போ 7 R3, இது 7 எல்லாம் R3, இதை 4ஆல மட்டும் மைனஸ். என்ன 2 இடத்துல மைனஸ் இருக்குது, அப்போ ஒரு மைனஸ்ல பண்ணால் தான் ப்ளஸ் ஆகும். அப்போ இங்கே -4 R2 மல்டிப்ளை பண்ணு. மைனஸ் என்ன அது நம்ம என்ன 28, இதை பண்ணால் +28 0 ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபுல் டைம்ஸ் ஃபில் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் இதை 0 ஆக்கணும். இதை 0 ஆகணும் நமக்கு. இதை நமக்குன்னா 3ஆல மல்டிப்ளை பண்ணுறேங்க, இது 7ஆல மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ 7ஆல மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அந்த டென்ஸ்னா ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? அப்போ ரிவர்ஸில் மாற்றி மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, 7ஆல மல்டிப்ளை பண்ணி 2 என்ன பண்ணுங்க மைனஸ் பண்ணால் வேல்யூ வந்துடும். ஓகே. அப்போ இது 2ம் 0 ஆகிட்டுமா? ஓகே. நெக்ஸ்ட் நான் இந்த டைம்ஸ் 0 ஆக்கணும். இந்த டைம்ஸ் 0 ஆக்கணும்னா நான் அந்த 3 ரோ எடுத்தும் அப்படியே அட்டாச் பண்ணுறேன், எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. இது 3 ரோ எடுத்தும் இது ஃபுல்லாக அப்படியே அட்டாச் பண்ணிட்டு என்ன இதை 0 ஆக்கணும்னா R3யோட ஹெல்ப் தான் தேவைப்படும். எதுவுமே பண்ணக்கூடாது. என்னன்னா இதை கூட இதை மல்டிப்ளை அப்போனா நாங்கள் 8 வேணுமா? அப்போனா நமக்கு R4 மட்டும் 8ல் மல்டிப்ளை பண்ணி டேரெக்டாக என்ன வரும்? ப்ளஸ் பண்ணோன்னா நமக்கு 0 ஆகிடும். அப்போ நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிடுச்ச பாரு. என்னடா இதுதான் நமக்கு நம்மளுடைய ட்ரையாங்கிள். இதுதான் இட் இஸ் ஏ எக்ஸலன்ட் ஃபார்ம். ஓகேவா? திரும்பி ரிப்பீட் பண்ண பாரு. அப்படியே ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து அப்படியே அட்டாச் பண்ணுறீங்க. இதை 3 0 ஆக்கணும்னா R1 ஹெல்ப் தான் வேணும். அப்படியே நெக்ஸ்ட் நேரம் மல்டிப்ளை பண்ணி 0 ஆக்கிறீங்க. செகண்ட் இது 2 0 ஆக்கணும். இது 2 0 ஆக்கணும்னா இது 2 ரோவும் அப்படியே அட்டாச் பண்ணிட்டு இதோட ஹெல்ப் தான் தேவைப்படுது. இதை கூட மல்டிப்ளை பண்ணி 0 ஆக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 3 ரோ எடுத்தோம் அப்படியே அட்டாச் பண்ணிட்டு இதை 0 ஆக்கணும். என்ன பண்ணணும்? இதோட மல்டிப்ளை பண்ணி 0 ஆக்குறீங்க. அப்போ நம்ம ட்ரையாங்கிள் இட் இஸ் எக்ஸலன்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இட் இஸ் ரோ ஆஃப் எங்காவது நமக்கு எத்தனை நான் 0? ஒரு ரோ நான் 0, செகண்ட் ரோ நான் 0, தேர்ட் ரோ நான் 0, ஃபோர்த் மட்டும் எல்லாம் 0 ஆயிடுச்சு. அப்போ ரேங்க்னா நமக்கு 3. ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் சம்னா நமக்கு 3 ரோ நமக்குன்னா நமக்கு 1 2 3 4 காலம். அப்போ மினிமம் வேல்யூ 3. அப்போ ரேங்க் 3 இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 இருக்கலாம். அந்த 3ல் எனி 1 இருக்கும். ஓகே. அதே சேம் அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண 3 மட்டும் தான் 0 ஆகும். இது 2 0 ஆகணும், இந்த 1 0 ஆகணும்னா நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிடும் நமக்கு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இது 2 0 ஆகணும்னா R1 எடுத்து அப்படியே அட்டாச் பண்ணிட்டு. இப்போ இதை 0 ஆக்கணும்னா இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, இது 3ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 2 3s are 6, 3 2s are 6, 6 minus 6 0 ஆகிடும். அப்போ R2 டைம்ஸ் 2 3R2 minus 2R1. ஓகே. அதே சேம் இது நமக்கு -1 3 இருக்குது. அப்போ 3ஆல மல்டிப்ளை பண்ணால் போதுமா? அப்போ நமக்கு 3R3 என்ன பண்ணுறான் ப்ளஸ் R1. அப்போ நான் 0 ஆகிடுமா இது நமக்கு? ஓகே. அது இது கண்டிஷன் சைடில் போட்டும்போது இதோட கண்டிஷன் இது. ஓகே. 2 0 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இதை 0 ஆக்கணும்னா இந்த 2 ரோ எடுத்து அப்படியே எழுதுறீங்க, எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்போ இதை 0 ஆக்கணும்னா இதை கூட தான் மல்டிப்ளை பண்ணணும். R2 வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ உங்களுக்கு 1 இருக்குது. 1 எதை மல்டிப்ளை பண்ணால் 0 ஆகும். 2 மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ R3 டைம்ஸ் R3 2R2. அப்போ என்ன ஆகும்? 2ஆல மல்டிப்ளை பண்ண 2R2, 2 × 1 2 -2 0 ஆகிடும். இப்போ எல்லா டைம்ஸும் ஃபில் பண்ணால் அந்த டைம்ஸ் ஆகிடுச்சு. அப்போனா நமக்கு இட் இஸ் நமக்கு என்ன ஆகும்? ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிடுச்சா? இப்படி ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டு பாருங்க. இதுதான் நமக்கு ட்ரையாங்கிள். அப்போ நெக்ஸ்ட் நான் இட் இஸ் எக்ஸலன்ட் ஃபார்ம். எத்தனை நான் 0 இருக்குது? 1 2 3. இப்போ லாஸ்ட் வரும் வேல்யூ இருக்குது பாரு. அப்போ இது நான் 0 தான். இப்போ டோட்டலாக எத்தனை நமக்கு 3 ரோ நான் 0 இருக்குது. அப்போ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல்னா ரேங்க் 3. ஓகேவா? 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். கொஸ்டினில் நான் மென்ஷன் பண்ணுவாங்க என்ன மெத்தடுன்னு. ஃபஸ்ட்டு சம் நடத்தும் போது
மைனரி மெத்தடில் சம் ஒர்க் அவுட் பண்ணோம். இது செகண்ட் சம் வந்து நம்ம வரும் அதே ஃபைண்ட் த ரேங்க் மெத்தட் தான். ரேங்க் மெத்தட் என்ன வரும் ரோ ரிடக்ஷன் மெத்தடில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.